அஸ்ஸலாமு அலைக்கும். இது நான் சாட்டர்டே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக சாட்டர்டே மார்னிங் இன்ஸ்டிடியூஷன் போகிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு போனேன். இது பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், கேழ்வரகு. இந்த கேழ்வரகு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் 4 பேர் சாப்பிட்றதுக்கு. என் சின்ன பையன் சாப்பிட மாட்டான், ஸோ 4 பேர் மட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரு கப் எடுத்து அதை ஒரு 5 to 6 hour கிட்ட ஊற வச்சுட்டேன். மார்னிங் போட்டது ஈவினிங் வரைக்குமே அது நல்லா ஊறுச்சு. ஸோ ஒரு 4 o'clock இருக்கும்போது அதை எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணும்போது இந்த மாதிரி திக்காக பால் கிடைக்கும், கேழ்வரகு பால். இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு 3 times அதை யூஸ் பண்ணேன். இது செகண்ட் டைமு, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். தேர்ட் டைம் நம்ம எடுக்கும்போது நல்லாவே அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது என்னோடய தேர்ட் டைம் வந்தது. இது எல்லா பாலையுமே செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கேழ்வரகு பாலை நம்ம டபுள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த வெரி ஃபர்ஸ்ட் நான் அந்த ஓப்பன் ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த கேழ்வரகோட நிறைய செடிமெண்ட் இருக்கும். ஸோ நான் டபுள் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன், சாப்பாடு நல்லாயிருக்கும்ண்டு. அதுக்கடுத்து தேங்காய் பால், திக் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு தேங்காய் எடுத்து நல்லா திக்காக தேங்காய் பால் இது போல் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்துருந்த அந்த கேழ்வரகு பாலில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருந்தேன். இது நம்ம கிளற ஒரு மாதிரி ஹல்வா ஷேப்புக்கு வரும். இது போல் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். இது இன்னுமே கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ கண்டினியூஸாக கிளறணும். கேழ்வரகு, கம்பு, உளுந்தங்களி இந்த மாதிரி எல்லா களியுமே போன்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதனால இந்த மாதிரி களியெலாம் நம்ம மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் எடுத்துக்கிட்டால் நல்லது. இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்து எடுத்துக்கிறப்போ அது தொண்டை புண்ணு, வயிறு புண்ணுக்கெலாம் ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நான் வச்சுட்டேன். அதை போட்டுட்டு இப்போ திக்கான தேங்காய் பாலையும் அது கூட ஆட் பண்ணிக்கணும். இது பார்க்கும்போதே ஒரு ஹல்வா மாதிரி அதோட கன்சிஸ்டன்சியே நம்மளுக்கு ஊற ஆரம்பிச்சிடும். தேங்காய் பால் போட்டுட்டு இது நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டாக கோ ஹெல்த்திங்கிறதுனால நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்கோ அதை விட சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இட்ஸ் ஸோ ஹெல்தி ஃபுட்டு. கேழ்வரகில் புட்டு, களி, இது போல் ஹல்வா எது வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ மஸ்ட் ஆட் அ டயட் இன் யோர் ஃபுட். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.